எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி பாருங்க, தென்னை மரத்துல இந்த மாதிரி பச்சை ஓலைகளை வெட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா? இங்க பாருங்க, நிறைய வெட்டி வெட்டி துண்டு போட்டிருக்காங்க. இளம் கன்றோட பச்சை ஓலை வெட்டலாம் அப்படின்னா கண்டிப்பா வெட்டக்கூடாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதனுடைய ஸ்மெல்லுக்கு தென்னை சிவப்பு கூன் ஈஸியா உள்ள போயிடும், தெரியுதுங்களா? இந்த வழியா தான் உள்ள போகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளம் கன்று தான் தென்னை சிவப்பு கூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? முட்டை வைக்கும். அந்த முட்டைகள் கிரப்புகள் என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சைலம் ப்ளோயம் திசுக்களை ஃபுல்லாக சாப்பிட்டு மரத்தை கண்ணை போக்கடிச்சிடும். ஸோ இதனால தான் இளம் கண்ணில் பச்சை மட்டைகளை எப்பவுமே வெட்டக்கூடாது. தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு அது இளம் கண்ணாகட்டும் இல்லை பெரிய மரமாகட்டும், காஞ்ச முதிர்ந்த மட்டைகளை வெட்டுறது தப்பு கிடையாது. பிகாஸ் அதில் காஞ்சிருக்கு, இந்த மாதிரி பச்சை ஸ்மெல்லு வராது. பட் நீங்கள் இளம் மட்டையில் வெட்டுறப்ப என்ன ஆகுனா அந்த பச்சை ஸ்மெல்லுக்கு அந்த வாசனைக்கு தென்னை சிவப்பு கூன் வண்டுகள் ஈர்த்துக்கும். ஸோ ஈர்த்து அழகாக உள்ளே போயிடும். உள்ளே போச்சுன்னா நல்லா குடஞ்சு சௌரியமாக இருக்கும். ஸோ இந்த மரமெல்லாம் தென்னை சிவப்பு கூன் ரொம்ப பிடிக்கும். அதனால பச்சை மட்டையை தயவு செய்து தென்னை விவசாயிகள் வெட்ட வேணாங்க.